ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கௌரி அம்மனை வந்து சந்தனத்துலேயும் செய்யலாம், மஞ்சள்லேயும் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக் வந்து சந்தனத்தில் செஞ்சது. ஈர சந்தனம் கடையில் விற்கும், சந்தன கடையில். அது எல்லோவும் இருக்கும், ப்ரௌனும் இருக்கும். இது வந்து ப்ரௌன் வந்து காயக்காக இந்த மாதிரி ஒயிட் ஆகிடும். ஸோ மஞ்சள் சந்தனமும் வாங்கி நம்ம செய்யலாம். சந்தனம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி கம்பேரபிளி. இது வந்து மஞ்சளில் செஞ்ச கௌரி அம்மன். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இதுவும் சந்தனத்தில் செஞ்ச அம்மன் தான். ஸோ நம்ம சந்தனம் வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ நமக்கு அடுத்த மஞ்சளில் செய்ய வேண்டியக்கூடிய பொருட்களோட லிஸ்ட்டை பார்க்கலாம். பேஸுக்கு என்னென்ன வேணுங்கிற திங்ஸை நான் சொல்லிடுறேன். நான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சள் எடுத்திருக்கேன். நான் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் 2 விதமாக செய்கிறதுனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 kg மஞ்சள் போதும். நம்ம சக்தி மசாலா மஞ்சள் மாதிரி எது இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு கப்பில் மைதா எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். அப்புறம் 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. ஸோ இதுதான் நம்மளோட மஞ்சள் மாவு பிசைறதுக்கான ப்ரிப்ரேஷன் கூட எசென்ஷியல் திங்ஸ். இது வந்து கௌரி அம்மனோட உடம்பு. இது வந்து இப்படியே விற்பாங்க ஜென்ரலாகவே மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி உடம்புலையும் ஒரு விஷயம் செய்யலாம். ஸோ இந்த ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் திங்ஸை சொல்லிடுறேன். இந்த உடம்பு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட் இருக்கும். அதில் ஃபுல்லாக நான் ரைஸை போட்டிருக்கேன். அதில் வந்து உள்ளே இறங்குற மாதிரி ஒரு கப்பு, ஏன்னா அதோட நெக்குக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இறங்கணும் ஒரு கப். அதுக்கப்புறம் இந்த கப்லேயும் ரைஸை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காவை நான் மேலே வைக்க போகிறேன். ஸோ இந்த தேங்காய் வச்சாச்சுன்னா பின்னாடி பூ போடுறதுக்கு, மாலை போடுறதுக்கு யூஸ்வலாக அந்த குச்சி வச்சு கட்டுவாங்க. ஸோ ஒரு ப்ளஸ் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெர்டிக்கலாக இருக்கிறது ஷார்ட்டாகவும், இந்த பக்கம் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஐம் கோனா ஃபிக்ஸ் இட் ஹியர். இதை வந்து நான் ஒரு நூல் வச்சோ இல்லைனா வந்து ஒரு செலோ டேப் போட்டு நான் இப்படி கட்டிடுவேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி உடம்புல இருக்கிற அம்மன் செய்கிறதுக்கான ப்ரிப்ரேட்டரி திங்ஸ். இந்த தேங்காய் சின்ன தேங்காவாக எடுத்திருக்கேன், முகத்துக்கு இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு வந்து கொஞ்சம் நூல் வச்சு நான் சுற்றிருக்க ஒரு grip இருக்கிறதுக்காக மஞ்சள் வச்சு செய்யும் போது. ஸோ இந்த ஸ்டிக்கை பின்னாடி கட்டிடணும் இந்த தேங்காய். இதுக்கு மேலே நம்ம அந்த மஞ்சளை செய்யும் போது நம்ம we can learn. இதுக்குள்ளேயும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக அரிசி போட்டு அந்த ஃபேஸோட டைரெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இங்கே வச்சிடலாம். இது வந்து உடம்போடு செய்கிறதுக்கான திங்ஸ். ஸோ முகம் மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீடோ நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் செய்வாங்க. ஒரு கப், ஒரு சில்வர் கப். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடிக்கு மேலே தான் நான் மஞ்சளை வந்து செஞ்சு அம்மன் செய்ய போகிறோம். ஸோ இதுதான் எசென்ஷியல் திங்ஸு. இது தேவையான இது ஒரு மண்டபம் மாதிரி ஒரு எவர் சில்வர் கப்பு, ஒரு ஃபேஸ் வைக்கிறதுக்கான இதுக்கு மேலே நம்ம மஞ்சளில் செஞ்சு அம்மனை வைக்க போகிறோம். ஸோ ஜெனரலாக கப்பு வந்து இந்த மண்டபம் ஒட்டி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும், ஃபேஸ் மட்டும். ஸோ this portion will become the neck. அலங்கார பொருட்களுக்கான தேவையான சாமான். இதில் வந்து பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, இந்த 3 கலர் வச்சுருக்கேன். கண்ணுக்கு, லிப்ஸுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் வந்து கண்ணோட கருவிலிக்கு. அதுக்கான ப்ரஷஸ், ஸோ தின்னாவும் கொஞ்சம் மீடியம் எல்லாமே வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். இது சாமிக்கு வைக்க வேண்டிய பொட்டு, இது நெத்தி சுட்டி, தென் நெக்லஸ், 2 நெக்லஸ் மாதிரி, ஜிமிக்கி. இதெல்லாம் வந்து சும்மா கம்மல் மாதிரி சைடில் அலங்காரத்துக்கு. இது மாட்டில். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட நம்ம இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோன்ஸ் மாதிரியே இந்த பல்லப்பலான இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வச்சு சம்கிக்கு ஸ்டிச் பண்ணுறோம்ல, இது இருந்தால் கூட மோர் தென் என்ன. சப்போஸ் இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இல்லைன்னா கூட இது மாதிரி சம்கீஸ் வாங்கிக்கலாம். நம்ம ரெடிமேடில் ஷாப்ஸ்லலாம் விற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷாப்ஸில் யூ கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது வந்து இந்த மாதிரி ரூலில் விற்கும். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு. இது நம்ம தின்னாக கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணலாம், சாமிக்கு நெக்லஸ் மாதிரி இல்லை நெத்திச்சுட்டி மாதிரி. ஸோ இதுவும் விற்கும். அண்ட் அருணாக்கொடி கயிறு, கருப்பு கயிறு, உள்ள நூல் வேண்டாம், இந்த அருணாக்கொடி கருப்பு கயிறு. சப்போஸ் ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு வரலன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அன் ஐப்ரோஸ், அதுக்காக. ஸோ இதுதான் வந்து அலங்கார பொருட்கள். ஸோ ஜுவல்லரி இல்லாட்டியுமே யூ கேன் யூஸ் திஸ் ஒன் அஸ் டு டெக்கரேட் த சாமியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டுமாரோ ஈவினிங் 4 to 6 ஜூமில் லாகின் ஆகிடுங்க. நம்ம லைவாக இந்த திங்ஸ்லாம் ரெடியாக வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாஸ்வேர்டு அண்ட் ஐடி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.